ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் இந்த டெக்னாலஜியை பற்றி உள்ளே போயிட்டு வருவோம். முதல்ல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வென் சாட் ஜிபிடி அது வந்துச்சு. எனக்கு சரியாக டேட்டெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் உங்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாட் ஜிபிடி வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுனீங்க. நான் உடனே நீ ஓடலையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த டைமில் நான் வேற ஒரு ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டு இருந்ததுனால எனக்கு ஐ கேம் டு நோ. பட் அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அகேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்க, இல்லை ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் ஏஐ, ஐம் டாக்கிங் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போவே ஒரு சில பேர் சொன்னாங்க, தம்பி இது ஏதோ ஒரு உங்கள் ஜாபுக்கே எதுவும் ஒரு ஆப் அடிக்குமா அப்படின்ற தெரியல. பட் பார்க்கலாம், மேபி இந்த லாங் ரன் இட் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அது அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் காட் ஸோ மெனி அப்கிரேட்ஸ் தானே, நிறையா பெய்டு வெர்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி இந்த டூல்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். நான் நிறைய பேர் கிளம்பி பீட் அடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த டீப் சீக்கால டீப் சர்ச்சா எல்லாம் வந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வென் சாட் ஜிபிடி செட் ஐ வில் ரீப்ளேஸ் யூ அப்படின்னு, அப்போதான் உங்களுக்கு இப்படி ஆயிட்டீங்க. ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்களுக்கு தோணலையா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப் கன்ஃபார்மாக ஒருத்தன் ஃப்ரீயாக இவ்வளோ ஈஸியாக ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப் இருக்குன்றது ஏங்க உங்களுக்கு அது தெரியல? லைக் வாட் they did in this something is given for free. ஏதோ ஒரு ஒரு விஷயமா உள்ள இல்லாம இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றானுங்களா? இது உங்களுக்கு புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு இது இந்த ஆடெல்லாம் எனக்கு வருது. இப்பெல்லாம் எதை தொட்டாலும் ஒரு கிராமர் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஏஐ, இதுக்கு ஏஐ, அதுக்கு ஏஐ, வீடியோ எடுக்கிறதுக்கே ஏஐ. பல பேர் பல யூடியூப்ல அந்த சேனல் வச்சு நடத்துறவங்க எவனுமே பேசுறது இல்லையாமே. இது நம்ம ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஃபாரின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது இல்லை, ஏஐ வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளே உத்து கவனிக்கணும், ஏஐ பேசுதா இல்லை அவன் தான் பேசுறானான்னு. டாப்ல இருக்க யூடியூபர்ஸ்க்கே அந்த மாதிரி ஒரு இருக்கு. தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ். நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல. நம்ம ஊர்ல பல பேர் வியூஸே எதையோ ஒன்று பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அவனுங்களே பேசுறானுங்களே அப்படி இல்லையான்றது செம காமெடி தான். ஸோ கம்மிங் பேக், ஒரு நார்மலாக ஒரு வேலையில் இருக்கிற ஒரு கண்டென்ட்ல இருந்து ஒரு எடிட்ல இருந்து எல்லாமே ஒரு ஏஐ வச்சுக்கிட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி எங்கெங்க போகுது? தே ஆர் லைக் உங்களை சப்ரெஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட இருந்து நீ இனிமேல் விளையாடாதன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு குழந்தைய விளையாட விட்டாதான் அது விழுந்து வாரி எந்திரிக்குதோ, இல்லை ரத்தத்தோடு வருதோ, இல்லை அழகான ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் செஞ்சுட்டு வரலாம், இல்லை அது கண்டுபிடிக்கலாம், அது பிச்சு போடலாம். அதுதான் அழகும் கூட. அதுதானுங்க வாட் வி கால் லைக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அறிவினால் வளரும் இல்லையா? ஸோ அறிவுத்திறன் அப்படின்றது அது ஒரு பக்கமாக இன்டெலிஜென்ட்டாக போயிட்டே இருக்கு. நம்மளை சும்மா நீ தம்பி நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ ஒரே இடத்துல உட்காரு, உனக்கு ஏன் இருக்கு சரியா, உனக்கு யாருமே தேவை கிடையாது. ஒரு சேனலோ இல்லை நீ ஒரு படம் எடுக்கிறனா கூட உனக்கு எவனுமே தேவை கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன். நீ ஜஸ்ட் அதை அப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா இன்னும் போகணுன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓ வா, இவங்களா எனக்கு கடவுளா என்ன? புரியல. இதில் எங்கே போய் முடிய போகுதுன்றது ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரியுது. அதனால தான் நான் இன்னைக்கு நான் இதை பேசணும் அப்படின்னு பேசுகிறேன். ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. நீங்கள் யூடியூப் வச்சு நடத்தலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டு, இட் குட் பி யுவர் டீம். தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. எனக்கு மாபெரும் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னவென்றால், ஏங்க ஹியூமன் பாப்புலேஷன் ஒரு பக்கம் 8-8.5 பில்லியன் போயிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல.
இவ்வளோ பில்லியன்ஸ் இருக்கும்போது ஏன் வந்து ஹியூமனிட்டியே இல்ல, என்னமோ பாப்புலேஷனே இல்லடா, ஏன் இருந்தா தாண்டா நம்ம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எதுக்கு இந்த பிம்பம், எதுக்கு? வாட் தேர் ட்ரைங் டு சே தென்? இத்தனை பேர் இருக்கீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஏன் எதுக்கு வருது? இத்தனை டாக்டர் இப்பெல்லாம் வந்து சில ஹாஸ்பிட்டல்ல வந்து ரோபோட்ஸை வச்சுக்கிட்டு அங்க சர்ஜரி பண்றது, ஃபுல்லாவே வந்து ஆட்டோமேட்டடா போறது, லைக் எல்லா இடத்துலயுமே அது வந்துருச்சு. யூ கேனாட் நேம் இல்ல இந்த இந்த இடத்துல இன்னும் வரலடா அப்படின்னு எங்கேயா சொல்ல முடியுதா? இட்ஸ் ரன்னிங் எவ்ரி திங். பாஸ் இப்பயாவது முழிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு அவன் ஏஐ கல்யாணம் பண்றது, அதுக்கு என்ன எத்திக்ஸோ, அதுக்கு என்ன ரூல்ஸ் புரியோ ஏஐயோட கல்யாணம் பண்ணி அதோட வாழ்றது. என்னது இது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹியூமன் பாப்புலேஷன் அதிகம். why this AI is entering now? என்ன கண்டென்ட்டோ இல்லை எடிட்டருக்கு ஆளே இல்லையா? ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஏஐ வச்சுக்கிட்டு நான் எடிட்டிங் பண்ணுவேன். ஏன்னா அது பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுதாம்மா. ஆமாம் ஆமாம், பர்ஃபெக்டாக உங்களையும் ஒரு நாள் எடிட்டிங்கில் கொண்டு போய் வச்சிருச்சுல்ல. நீ வேணுமா இல்லை வேணாமா அந்த வேலைக்குன்னு நீ ஏஐ வச்சு எடிட்டிங் பண்ண. அப்புறம் என்னாச்சு, உன் பாஸ் வந்து நீயே தேவையில்ல, நீ கிளம்பு, அதுக்கு ஏஐ இருக்கட்டும். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அவங்க ஏஐ வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை ரன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உங்கள் ஃபோன்லேயே எத்தனை ஏஐ வச்சு சுற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல. மாபெரும் டேஞ்சர்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் வச்சு சுத்தாதீங்க. உங்களுக்கு நான் சொல்றது இன்னைக்கு வேணா, இதுல என்ன இருக்கு, இட் இஸ் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன். சின்ன ஏஐ தான் யூஸ் பண்ணி, என்ன சின்ன ஏஐ, சின்ன அளவு கூட உங்க மூளை ஒர்க் ஆகாதா? பிரச்சனை என்னன்னா, எடிட்டிங் ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். அவனுங்க எவ்வளோ அப்படி கரெக்டாக விளையாடுறானுங்கன்னு பாருங்க. அவங்க வந்து உங்களை தான் வேணும்னு 9 to 5 ஜாப்ல போய் உட்கார வைக்கிறது. தே ஆர் த ஒன்ஸ் ஹூ இஸ் டூயிங் தட். உங்களை 9 to 5 அனுப்புறதும் அதுதான். அப்புறம் அங்கே போயிட்டு வந்துட்டு நீ சரியாக வேலை பார்க்கல, நீ ரொம்ப நேரம் எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி எடிட்டிங்க்கு ஒரே கொண்டு வந்து வைக்கிறதும் அவனே, உங்களை வேலை விட்டு தூக்குறதும் அவனே. ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. என்னது இது? யோசிக்க மாட்டீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு யோசிங்க. அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே அது வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு செடி வளர்க்க தெரியல, இதுக்கு என்ன உரம் போடணும், இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாயில் மிக்சர் பண்ணணும், எத்தனை வகை பச்சை மிளகாய் இருக்கு, எத்தனை வகை தக்காளி இருக்கு, ஒன்றும் தெரியாது. போக வேண்டியது அப்படியே அதான் அந்த க்ரௌடு தான், அந்த க்ரௌடை ஃபாலோ பண்ண வேண்டியது, எல்லாரும் போக வேண்டியது, வாங்க வேண்டியது, வந்துட வேண்டியது. ஆல்ரெடி வீட்டில் உட்காந்து டெலிவரி, நீ எதை வேணாலும் தட்டு. நல்லா உத்து கவனிச்சு பாருங்க மக்களே, ப்ளீஸ் கொஞ்ச நாளாக உத்து கவனிச்சு பாருங்க. உங்களை ஒரே இடத்துல உட்கார்றதா உன் பிளான், தெரியுதா தெரியலையா? இன்னும் என்ன நடக்கணும்? இன்னும் ஒரு லாக்டவுன் வந்து இறங்கணும், நீங்க வந்து அப்ப நம்புவீங்களா? ஐயோ என்னமோ பண்றானுங்கடா அப்படின்னு. அப்ப கூட நான் இன்னைக்கும் சொல்றேன், அப்ப கூட உங்க மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும்? ஐயோ நம்மளுக்கு காசு இருக்கான்னு தெரியல, போன லாக்டவுன்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரெண்டுக்கு கஷ்டப்பட்டோம், ஐயோ வீட்டுக்காரன் வேற கேட்பான், ஐயோ அந்த இஎம்ஐ கட்டலன்னா எதையாவது தூக்கிட்டு போயிடுவானான்னு தெரியலையே, ஐயோ காரு போயிடுமான்னு தெரியலையே, அந்த இன்சூரன்ஸ் கட்டணுமான்னு தெரியல. நீங்க ஒரு பணம் லைக் இந்த மாதிரி தான் சுத்துறீங்க. பட் அந்த லாக்டவுனுக்கு பின்னாடி என்ன நடக்குது? வாட் இஸ் தி சொல்ல முடியுமா என்னன்னு தெரியலையே, ஸ்ட்ரைக் விடுமானும் தெரியலையே. வாட்ஸ் தேர் பிளான், பிக் பிளான்? பிக் பாஸ் என்ன சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையே. போன தடவை ஆர்டர் பண்ணிட்டு இப்போ சாப்பாடு வந்து இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. எதை தொட்டாலும் நீ வீட்டிலே இருப்பா, ஒரு காய்கறி வாங்கணும்னாலும் நீ வீட்டிலே இரு, நான் அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கிறேன், நீ டெலிவரி பண்ணுறேன். இது ஒரு கட்டத்தில் என்ன ஆக போகுதுன்னா, நீ அது டெலிவரி பண்ணுறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்க இல்லைன்றது அது ரெண்டாவது கட்டம். தேல் பிரிங் த ட்ரோன்ஸ் மேபி லைக் சம்திங், ஏதாவது ஒரு வைரல் அட்டாக் ஏதோ கொண்டு வந்து ட்ரோன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடிக்கலாம். ஸோ ட்ரோன்ஸ் வில் பி டெலிவரிங் ஃபார் யூ வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் யூஸ் ஈவன் த கவர்மெண்ட் ஆப்ஸ். ஹூ நோஸ் அவங்க பிளான் என்னன்னு, ஹூ நோஸ்.
இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, யூகே லண்டன்ல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அடுத்த மர்டர் எப்படி அடுத்த கொலை லைக் சம்திங் லைக் ஒரு சைக்கோவோ லைக் என்ன விதமான சைக்கோபாத்லாம் இருக்காங்க, சைக்கோ கில்லர் இந்த மாதிரி லைக் ஏதாவது ஒரு கொலை அடுத்து எங்க நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற அளவுக்கு ஒரு ஏஐ வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏஐ வந்து சென்ஸ் பண்ணுது. இட் இஸ் சென்சிங் வேர் த நெக்ஸ்ட் மர்டிங், அந்த மர்டர் வந்து எப்போ அந்த மர்டரிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது அது யூகிச்சு போயிட்டு போலீஸ் வேலையும் இல்லையா. எனக்கு அது பார்த்தனே அப்படிதான் தோணுச்சு. அப்போ போலீஸ் வேலையும் இல்லை போல இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அது அங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஹியூஜ் கன்சர்ன். ஏன்னா அப்போ ஒவ்வொருத்தவங்களோட டேட்டா ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் டேட்டா அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அங்கே ஒரு ஹியூஜ் கன்சர்ன் தான். ஏன்னா ப்ரைவசி அப்போ அங்கே பிரேக் ஆகுது இல்லையா. அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரோட டேட்டாவை எடுத்தால் தான் அதால் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நீங்கள் எந்த நிலைமையில இருக்கீங்க. லைக் நம்ம சொன்ன மாதிரி நீ ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவில் இருக்கியா, இல்லை நீ நல்லா தான் இருக்கியா, இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கியா, சோகமாக இருக்கியா, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுனில் இருக்கியா, அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுதான். இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கா. சரி, யூகே லண்டனில் நடக்குது, இங்கே என்ன இந்த மாதிரி கதையை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. யூகே லண்டன்லாம் என்ன 10 பிளானட் தள்ளி இருக்கா? நீங்கள் 10 பிளானட் தள்ளி இருந்தாலும் நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரே கேலக்ஸி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே தானே இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அப்படி போகும்போது இந்த யூகே லண்டனில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதை கொண்டு வந்து இது ஆல்ரெடி நம்மளுக்கு அப்ளை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. தட்ஸ் அ லாட் கோயிங் ஆன் பேக். உங்களுக்கு ஒன்றுமே புரியலல்ல, வெறும் ட்ரெண்டிங், வீடு, ரிலேஷன்ஷிப், 4 பஞ்சாயத்து, இவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது. யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. பல பேருக்கு இப்போ யோசிக்க தோணும், ஏனாலும் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. எஸ், யூ லாஸ்ட் யுவர் பவர். ப்ளீஸ் அதை ரீகெயின் பண்ணுங்க. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், திஸ் இஸ் த லாஸ்ட் ஹியூமனிட்டி வேக்கப் கால். ப்ளீஸ் வேக்கப். அசென்ஷன் போயிட்டே இருக்கும். G2 G3 மேக்னெட்டிக் ஸ்டார்ம் எல்லாம் வந்து உட்காந்துருக்கு. எதுக்கு, யாருக்கு? இதே பற்றி பேசணும்னு பேசிட்டே போகலாம். பட் என்னால் ஓரளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியுது. இதுவும் அதை வாட்ச் பண்ணும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அதனால் இந்த ஏஐ படித்தா வேலை நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும். யூ ஆர் பீங் ஃபூல்டு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதை வச்சுட்டுலாம் என்கிட்ட காலேஜ் சீட்டுக்கெலாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போவே அது வந்து பாதி பேர் வேலையோட அது ஆப்படிக்குது. இதை போய் படித்து எப்படிங்க அது, எனக்கு புரியல. யோசிச்சு என்ன படிக்கணுமோ அதை படிங்க. எப்பயுமே மணி பேஸ்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. மணி 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 மணி, அதனால தான் மறுபடியும் எடுத்து படிக்கணுன்ற அந்த ஆசை வருது. உங்கள் ஆன்ம லாபத்துக்காக படிங்க, நான் அப்படி சொல்ல. ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிற லெவலுக்கு படித்தா போதும், வேலையை பார்த்தா போதும். அந்த ஒரு கண்டென்ட் ஃபீலிங்க்கு வரணும். அப்படிலாம் பண்ணால் யாருங்க கல்யாணம் பண்ண போகிறோம்? அப்படி எதுக்குங்க நீங்கள் கல்யாணம் பண்ணணும்? அப்படி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு தேவையா முதல்ல? அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவேன். அப்படி உங்கள் பேங்க் பேலன்ஸை பார்த்து தான் ஒரு ஆள் பையனோ போன ஹூவர் இட் குட் பி, அப்படி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு தேவையா? அந்த பிம்பம் தேவையில்லை, அது நிலைக்காது, அது உண்மை இல்லை. அது உங்களையே ஒரு நாள் அடித்து கீழே தள்ளிடும். ஆக்ட் அக்கார்டிங் டு யுவர் கான்ஷியஸ். இங்கே என்ன சொல்லுது அதை பாருங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டால் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் இந்த ஆடு மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அது முட்டு சந்து கன்ஃபார்ம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த முட்டு சந்து ரொம்ப தூரம் இல்லை, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த முட்டு சந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கு. பட் யூ ஆர் நாட் வாட்சிங் இட். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அசென்ஷன் நோக்கி சீக்கிரமாக பயணிங்க. அந்த 5 பாயிண்ட், நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன், நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். நான் திருப்பி இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது 1-2 பாயிண்டாவது வந்து உங்கள் மண்டைக்குள்ளே வந்து அது ஏறி எதையாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் புதுசாக வந்து எந்திரிக்க மாட்டீங்களா அப்படின்றதுக்காக ஐ கீப் ரிப்பீட்டிங். எஸ், ஐ டூ ரிப்பீட். நெவர் மைண்ட். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஐ டோன்ட் மைண்ட். ஸோ நம்பர் 3,
என்னது ப்ரெசண்ட்டில் இருக்கணும். நம்பர் 4 சரணாகதி, பவர் ஆஃப் சரண்டர். நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி சொல்லுங்க. யாருக்கு? ஏஐ டெக்னாலஜிக்கா இல்லை ஏஐ கண்டுபிடிச்சவங்களுக்கா? இல்லை, நான் வந்து நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது முடியல அப்படின்னாலும் இயற்கைக்காவது நன்றி சொல்லுங்க. இயற்கைக்காவது நன்றி சொல்லுங்க, தண்ணிக்காவது நன்றி சொல்லுங்க. இஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் த கரெக்ட் வே, நீங்கள்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் அங்கங்கே எர்த்குவேக்ஸ்லாம் வருது இல்லை, சீரியஸாக நம்மளாம் எவ்வளோ கிஃப்டட். அப்போ அதுக்காவது நன்றி சொல்லுங்கள். உங்கள் வீடு குலுங்கலெல்லாம் நீங்கள் கரெக்டாக தானே இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல குலுங்க போகுது. யூஆர் ஆல் பிளஸ்ட். அதுக்காக நன்றி சொல்லுங்கள். ஸ்டே இன் த ப்ரெசன்ட். இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரிஃப்ட் ஆயிடுவீங்க. இந்த ஏஐ வந்துருச்சு, அந்த ஏஐ வந்துருச்சுன்னு. ப்ளீஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை லூஸ் பண்ணாதீங்க ஃபார் நோ ரீசன். வெறும் ஒரு காசுக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக, நான் இதை படிக்கிறேன் அதை அந்த கட்ஸ் வேணுங்க. இதை படித்தாதான் அந்த வேலை வேணும். தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. என்ன நடக்க போகுது? என்ன நடந்துடும்? வெட்டிடுவாங்களா? யோசிங்க, யோசிங்க. தேவையில்லாத யோசிக்கிட்டு இப்படி யோசிங்க. எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு. நான் ஏன்டா ஏஐ படிக்கணுன்ற ஃபஸ்ட் நீங்கள் யோசிங்க. அது முதல்ல ஏஐ வந்து சொல்லுது அவங்கள படிக்குதா அப்படின்னு. See, there's a lot going on. Love and light all. Namo Himalaya.